எல்லாத்தையும் பூட்டி வச்சிருக்கோம். இவ்வளோ பெரிய வீடு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதாவது ஃபிளாட் சைடில் ஒரு சின்ன வீடு பார்த்துட்டு போலான்னா உங்க பாட்டிக்கு பிடிக்கல. வேலைக்கு யாரையாவது வச்சுக்கலான்னா நம்பிக்கையானவங்க ஒரு ஆள் கூட இல்லை. அந்த பொன்னுச்சாமி போனதுக்கு அப்புறம் எல்லா ரூமையும் அடைச்சாச்சு. வேற வழியே இல்லாம தான் அவனை வேலைக்கு வச்சோம். கொஞ்சம் இருட்டானா போதும், உடனே பாட்டில திறந்துருவான், மயங்கி விழுந்துருவான். அப்படி ஒரு வேலைக்காரன் எதுக்காக இங்க? அதான் போன்னு சொல்லிட்டேன். ஒரு ரூமை தவிர மிச்சம் எல்லாத்தையும் பூட்டியாச்சு. நான் போன்ல சொல்லியிருந்தேன்ல. என்ன? ஆமா. அதுக்கப்புறம் போனும் கட் ஆயிடுச்சு. நாங்க பார்க்காதப்ப ரோட்ல போற வரவனெல்லாம் கூப்பிடுவான். அவங்க கிட்ட கூட அந்த வேலைக்காரன் பணம் வாங்கினான்னு கேள்விப்பட்டேன். எப்படியோ அவனை ஒரு வழியா ஒழிச்சு கட்டிட்டோம். யா 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 போன்ல கேட்கும்போது உன் குரல் ரொம்ப வித்தியாசமா இருந்ததுப்பா. இல்ல சீதா? நானும் அப்படிதான் நினைச்சேன். யா 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 அப்புறம் நாங்க இல்ல நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். மேல ஒரு ரூமை நீ குளிக்கிறதுக்குன்னு சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பக்கத்துல ஆர்கே நாயர்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. அங்க இருந்து சாப்பாடு வரும். இங்கதான் சமைக்கிறதுக்கு கூட ஆள் இல்லையே. யா 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 என்னால நம்பவே முடியலம்மா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் உன் குரல்லையே நான் ஒரு உற்சாகத்தை கேட்கிறேன். கடவுளே, கடவுள் நம்மளை கைவிடலம்மா, கைவிடல.